சூப்பர் ஹெல்தியான, டேஸ்டியான பொன்னாங்கண்ணி கீரை கடையல் எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோமா? நான் சொல்ற மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா, முடிஞ்ச அளவு கீரையோட சத்தையும் ரிட்டெயின் பண்ணி டேஸ்ட்டா சமைக்க முடியும். நெறைய பேர் கீரைய குக்கர்ல சமைக்கிறீங்க. அது கம்ப்ளீட்லி தப்பு. அது இனிமேல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பை 20 நிமிஷம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க. மூழ்கிற அளவுக்கு தண்ணி, கொஞ்சமா மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 7, 8 சின்ன வெங்காயம், 5 பல்லு பூண்டு, ஒரு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் விளக்கெண்ணெய் சேர்த்திருக்கேன். நீங்க எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பருப்பு நல்லா மலர்ந்து வெந்து வந்ததுக்கு அப்புறமா நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கிற பொன்னாங்கண்ணி கீரை சேர்த்துக்கோங்க. நீங்க பொன்னாங்கண்ணி கீரையில தான் இது செய்யணும்னு இல்ல. எந்த கடையிற கீரை வேணாலும் நீங்க இதை யூஸ் பண்ணி செய்யலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். எப்பயுமே கீரை செய்யும் போது மூடி போட்டு வேக வைக்கவே கூடாது. கீரை ஆட் பண்ணிட்டு ஒரு 5ல இருந்து 6 நிமிஷம் வேக வச்சீங்கனாலே நல்லா வெந்து வந்துரும். தாளிப்புக்காக கடுகு, கருவேப்பிலை, சீரகம், வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு அதையும் இந்த கீரை கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்து பருப்பு மத்த வச்சு இந்த மாதிரி கடைஞ்சிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான பொன்னாங்கண்ணி கீரை கடையல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பர்